தனியாக வந்தாலும் வரும் பண்ணணும். ஏன்னா நான் சில ரிவ்யூஸ் பார்த்தேன், ரொம்ப ஸ்வீட்டாக நீங்கள் எல்லாம் என்னை பற்றி இருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நான் சுரேஷ் சார் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அண்ட் சார் சொன்ன மாதிரி இது சாரோட கரெக்டான ஃபேர்வெல். அண்ட் ப்ரெஸ் மீட்டில் சொல்ல மாதிரி யாராவது சாரோட ஃபேமிலி ஹெல்ப் பண்ணோன்னா ப்ளீஸ் காண்டாக்ட் த ஃபேமிலி. And yeah, Ramesh sir, you are the best and the most sweetest producer. Thank you so much. Tyagya sir, thank you so much. Govind sir, thank you so much. Raman sir, thank you. Ramakrishnan sir, Kavita Bharati sir, Kanthasamy sir, thank you everybody. Cast and crew ko oru periya thank you solano, and especially the ADs and the associate and Arvind, thank you so much. Amiraj sir, சுரேஷ் சார் இல்லை, ஆனால் நீங்கள் எல்லாம் சாரோட பில்லர் மாதிரி யூ ஹாவ் மேட் த ஃபிலிம் சக்ஸஸ்ஃபுல். அண்ட் கனதுக்கான ஆக்சுவலாக என் ஃபர்ஸ்ட் முதல் சக்ஸஸ்ஃபுல்லான படம். அண்ட் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் யா, வெங்கடேஷ் பிஆர்ஓ தேங்க்யூ ஸோ மச். ராஜேஷ் அண்ணா உங்களோட இவெண்ட்ஸ் தேங்க்யூ. அண்ட் யா, எல்லாருக்கும் தேங்க்யூ. அம்மா இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் சீக்கிரமாக வந்தோம். ஸோ தேங்க்யூ. அண்ட் ஐ லவ் யூ அண்ட் ஐ ஹோப் ஐ ஆல்வேஸ் மேக் யூ ப்ரவுட். தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ. இயக்குனர்கள், துணை இயக்குனர்கள், அத்தனை டெக்னீஷியன்களையும் பணிவுடன் வழங்குகிறேன். எனக்கு ஊர் ராமநாதபுரம் மாவட்டம். என் பேர் கந்தசாமி தான். 86 திரைப்படம் நடிச்சிருக்கேன். குறிப்பாக இதில் என்னென்னா, இன்னைக்கு அவர் எங்களோட இல்லை, ஆனால் மறைஞ்ச பிறகு ஒருத்தரை பற்றி எல்லாரும் சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட மனுஷன், இப்படிப்பட்ட மனுஷன், அடடடா ஊர்லேயே சொல்லுவாங்க. அந்த மனுஷன் மாதிரி ஒரு மனுஷன் பார்க்க முடியுமான்னு நேற்று வரைக்கும் அவர் வஞ்சிருப்பாங்க. அவர் இறந்த பிறகு இல்லாத சொல்லுவாங்க. ஆனால் அவர் எடுத்த 4 திரைப்படம், அன்பு தம்பி சுரேஷ் சங்கியா 4 படம் எடுத்திருக்கிறாரு. அவருடைய ஒவ்வொரு படத்திற்கும் நான் கூட இருந்திருக்கிறேன். லொக்கேஷன் தேர்வு பண்ணி கொடுத்துருக்கிறேன். ஒரு கிடாயின் கருணை மனு அந்த படத்தில் ஆரம்பித்து, அதுக்கு பிறகு சத்திய சோதனை, அதுக்கடுத்து நல்லதொரு வீணை செய்த படம் இன்னும் வரல, வரும். அடுத்து கிணத்தக்கான படத்துக்கு நாங்கள் தேடாத ஊர் இல்லை, அப்படி தேடி கண்டுபிடிச்சி கேமராமேன் சாரே 4 முறை 5 முறை வந்திருக்காரு. கூடயே இருப்பேன். ஏன்னா இது குறிப்பாக நான் வாழ்கிற ராமநாதபுரம் மாவட்டம் பக்கத்தில் இருக்கிற விருதுநகர் மாவட்டம் 2க்கு ஊட அந்த ஊர் மாட்டிக்கிருச்சு. அண்ணே ஓட்டு வீடு மட்டும்தானே இருக்கணும் அப்படிங்காரு. அப்போ தேடி கண்டுபிடிக்கிறோம். அன்பு தம்பி ஹீரோ குமார், நான் அப்படி தேடுனா புறசூலூர்னு ஒரு கிராமத்தை கண்டுபிடிக்கிறோம். நான் எந்த மாதிரியான சூழ்நிலையில் பணியாற்றினேன் அப்படிங்கிறது அந்த படப்பிடிப்பு டீமுக்கு தெரியும். அது குறிப்பாக அன்பு தம்பிகள், அரவணைப்பான தம்பிகள், இணை இயக்குனர், துணை இயக்குனருக்கு நல்லா தெரியும். அப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. மேனேஜர் தம்பி சங்கர் தம்பி உட்பட, கார்த்திக் சார் உட்பட எல்லாருமே நான் ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலையில் அவங்களோட ட்ராவல் பண்ணுறேன். எல்லாத்தையும் தாண்டி உண்மையிலே நான் நன்றி சொல்கிறது முதல்ல அந்த புறசலூர் கிராம பொதுமக்கள், நடுவப்பச்சேரி, நத்தக்குளம், ரெட்டியப்பட்டி, இந்த 4 ஊர் பொதுமக்களும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தது. எல்லாத்தையும் தாண்டி அந்த படத்தில் நடித்த என்னை போன்ற அத்தனை கேரக்டர்களும் உயிரோட்டமாக இருந்துச்சு. இதுக்கு முழு காரணம் இன்னைக்கு என் கூட, ஏன்னா ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு முந்தைய தம்பி என்கிட்ட கதை சொல்லிடுவார். அவருக்கு தூக்கம் வரலைன்னா ஃபோன் போடுவார். ஏன்னா அடுத்த படம்னே நம்ம ஏலியன்ஸை பற்றி எடுக்க போகிறோம்னே. அப்படியா தம்பி, சொல்லுங்கள் தம்பி. நான் என்னண்ணே படுத்துட்டீங்களா அப்படிம்பாரு. இல்லை தம்பி நான் முழிச்சிருக்கேன். அண்ணே எங்கே தம்பி தூக்கம் வருது அப்படிம்பேன். ஏண்ணே அடுத்து நம்ம வெளிநாடு போகிறோம்னே, பாஸ்போர்ட் வச்சுருக்கலானே. அவங்க இப்போ வச்சுருக்கேன் தம்பி. நல்ல வேலைண்ணே, அடுத்து அங்கே தானே போக போகிறோம். என்ன தம்பி இப்படி தான் சொல்கிறீங்க, சுற்றி அருப்புக்கோட்டைக்கு தான் வர்றீங்கண்ணே. என்ன போனே அருப்புக்கோட்டை விட மாட்டேங்கண்ணே அப்படிம்பாரு. அப்படி ஒரு உரிமையானவர். பல முறை எனக்கும் இருக்கும் சில விஷயங்கள் விவாதம் வந்திருக்கும். அவருடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் நான் மிக கண்டிப்பான சில விஷயங்கள் அவருக்கு தெரியாமே நான் பண்ணியிருக்கிறேன். அது அவருக்கு மட்டும் தெரியும். அந்த சகோதரி, அவர் தம் துணைவியார், இந்த சகோதரிக்கு தெரியும். பல முறை நான் அவரை எப்படியாவது தப்பிச்சு கொண்டு போய் அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி அருக்கோட்டில் இருக்கிற ஹோட்டல்ஸ்க்கு பூரா சொல்லியிருக்கேன். யாரும் அவருக்கு ரூம் கொடுக்காதீங்கன்னு சொல்லி. அவர் ஷூட்டிங் முடித்தா ஊருக்கு போயிடணும், அவர் கிளப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி இருந்தும் இன்னைக்கு கூட இல்லாட்டாலும் உண்மையிலேயே நான் என்னை பெற்ற தாய் தந்தையர் மீது உள்ள மதிப்பை விட நான் அவருடைய இறப்புக்கு, என் தாய் தந்தையர் இறந்தாங்க சமீபத்தில் 3 மாதத்துக்கு முந்தி, என் உடன் பிறந்த தம்பி இறந்தான். ஆனால் அதையும் தாண்டி என்னை அவ்வளவு அக்கறையாக என்னுடைய கதை ஸ்கிரிப்டை தூக்கி கையில் கொடுத்துருவார். அண்ணே இதில் உங்களுக்கு என்ன கேரக்டர் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துங்கண்ணே.
நீங்கள் எடுக்கிறதானே உங்கள் கேரக்டர் பார். அப்படி ஒரு உரிமையான ஆள். இன்னைக்கு அவரை அழிச்சுக்கிட்டாருங்கிற ஒரு பெரிய மன வருத்தம் எனக்கு இருக்குது. இருந்திருந்தா இந்த படத்தில் எடுத்த என்னை போன்ற கலைஞர்களுக்கும் நிறையா டெக்னீஷியன்களுக்கும் தொடர்ந்து வாழ்வு கிடைச்சிருக்கும். அவர் இல்லாத இந்த நிலையை தொடர்ந்து அவருடைய பணியாற்றிய எங்களை உருவாக்கிய அத்தனை திரைக்கலைஞர்கள் இங்கே வராமல் இருந்தாலும் இந்த படத்தில் பணியாற்றிய அத்தனை திரைக்கலைஞர்களுக்கும் இப்படத்தை இந்த அளவுக்கு வெற்றி பெற செய்த ஊடகத்துறைக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் ரமேஷ் சாருக்கும், ஜியோ ஸ்டாருக்கும், அப்புறம் என்னோட அருமை தம்பி சுரேஷ் சங்கையா அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார் குகன் சார் வாங்க சார், மேலே வாங்க சார் ப்ளீஸ். நான் தான் சார் எல்லாரும் கூப்பிட்றேன். உங்களுக்கு நீ எது சொன்னாலும் தப்புடா. இந்த படம் வந்து எடுத்துட்டு சுரேஷ் ஐயா மறைஞ்சிட்டான். அவன் நம்ம எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி இந்த படம் நல்லபடியாக ஓடிச்சு, சக்ஸஸாக ஓடிட்டுருக்கு. இதுக்கு முதல் காரணம் உங்களோட ஆதரவு தான். உங்களுக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு டைரக்டர் இல்லாமல் ஒரு படத்தை கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு தயாரிப்பாளர் எனக்கு தெரியக்கூடாதுன்னு பார்த்துருக்கேன். நான் அப்போது ஃபோன் பண்ணி விசாரிப்பேன். அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு இந்த படத்தை வெளிக்கொண்டு வர்றதுக்கு. இப்போ இல்லைமே எனக்கு இன்னொரு ஷூட்டிங் இருக்குது. 2 மணிக்கு ஆச்சுட்டு எல்லாம் வெயிட் பண்ண வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ½ நான் மீட் பண்ணிவிட்டு வந்துடுறேன். இல்லைன்னா தப்பாகிடுது என் படம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சார் முதல்ல உங்களுக்கு நன்றி சார். உங்களை மாதிரி எனக்கு ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமான சார். லவ்லி, அப்புறம் கேமராமேன் சார், தேங்க்ஸ் சார், புகன் சார், எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிறைய எனக்கு நம்ம ப்ரெஸ்க்கு நண்பர்கள் எல்லாருமே வெளியே சொன்னாங்க, இங்கேயும் மேடம்லாம் சொன்னாங்க, நிறைய படங்கள் வந்து காமெடி படங்களே நீங்கள் நிறைய பண்ணுறீங்க, இனிமேல் நல்ல படங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 300 படம் பண்ணீங்க, அது 300 மேலே போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. நம்ம டீம் தெரியல, அது அர்ஜுனன் 10 அந்த டீம் வந்து கண்டுபிடிச்சி அதை போட்டிருக்காங்க, டீச்சராக போட்டிருக்காங்க. அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைத்துறைக்கு நான் என்றைக்குமே எப்போவுமே நல்ல கதையும் காமெடி களங்கள் அது அமைகிற எல்லா படங்களும் நான் பண்ணுவேன். முக்கியமாக நம்ம மக்களோட பிரச்சனைகளை என் மூலயமா சொல்லணும்னு ஆசைப்படுறவங்க எந்த கதையாக இருந்தாலும் எடுத்துடுவாங்க. சத்தியமாக நான் பண்ணுறேன். தேங்க்யூ, எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி, தேங்க்யூ சார். நான் அப்படியே சரி சார் ஒரு 2 வார்த்தை பேசிப்பேன். அப்படி இவனே தப்பாக இருக்குமாப்பா நான்